எப்பொழுதும் மிகுந்த அன்போடு என்னையே நினைவில் வைத்து கொள்பவர்களுக்கு எல்லா நன்மையும் நான் உடனுக்குடன் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கவனத்தால் கவரப்பட்டு உங்களுடைய ஆத்மாவில் உறைந்து வாழ்கின்றேன். வாழ்வு சாவு என்கின்ற புதிரை எல்லாம் விடுவிக்கக்கூடிய ஒரே வழி என்னுடைய நினைவை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டிருப்பது. இந்த எளிமையான சிறந்த முறையை பின்பற்றி கொண்டு வருவாயானால் உன்னுடைய சிறு சிறு முயற்சிகளுக்கு கூட பெரும் பரிசுகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் நிமிடத்திற்கு நிமிடம் இயங்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான வெற்றிகளை நீ பெற்றுக்கொள்ள நான் உனக்கு உதவியாக இருப்பேன். எல்லா தேவதைகளும் வெற்று தோற்றம்தான், குருதான் ஒரே கடவுள் என்று என்னுடைய திருவடிகளை சரணடைந்தோர் ஏராளம். நல்ல அதிர்ஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுக்க என்னை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லா நன்மைகளையும் அதிசயங்களாக வாரி வாரி வழங்கி இருக்கின்றேன். அற்புதங்களுக்காக ஏங்கி தவிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரற்புதத்தை நான் நிகழ்த்தியே தீருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய். தற்சமயம் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது? மறக்க வேண்டிய நினைவுகளை மறக்க முடியவில்லை. பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்கு ஏதோ ஒரு தடை இருப்பது போல இருக்கின்றது என்று உன் மனதளவில் நொந்து கொள்கின்றாயே. இதோ இப்பொழுது அந்த மனவேதனைகளை எல்லாம் தீர்க்கவும், உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்கவும், உன்னுடைய வாழ்விற்கு சாந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கவும் வந்திருக்கின்றேன். சத்குருவாகிய என்னுடைய திருவடிகளை அடைந்த பிறகும் என் குழந்தையாகிய உனக்கு எதற்காக இத்தனை கவலைகள் இருக்க வேண்டும்? அத்தனை கவலைகளையும் மறந்துவிடு. நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பி காத்திரு. உன்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் எனக்கு தெரியும். உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களுடைய நினைவுகள் இன்றளவும் உன்னுடைய மனதை ரணமாக்கி கொண்டிருக்கின்றது. மறக்க வேண்டியவற்றை மறந்தால்தான் கிடைக்க வேண்டியவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் இருக்கும். என் அன்பு குழந்தையே, சிறப்பான நிலைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். கடந்த காலம் உனக்கு வலியை கொடுத்திருக்கலாம். நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டும் கடந்த காலத்தின் நினைவுகளை கொண்டிருப்பதால் கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடாது அல்லவா? முடிந்ததை முடிந்ததாக நினைத்து மறந்துவிடு. இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் நல்லனவாக நிச்சயம் இருக்கும் என்று நம்பு. கர்மவினை ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய நிலை அதிகமாக இருந்ததால் இத்தனை கஷ்டத்திற்கு நீ ஆளானாய். ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேனே. இன்னும் ஏன் பழைய நினைவுகளை வைத்து கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட இனிமேல் நான் பார்க்கக்கூடாது. உன் மனதில் நீ கொண்டுள்ள வலி என் மனதிலும் வலியை சேர்க்கின்றது என்று உனக்கு தெரிகின்றதா? துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக நீ கடந்துவிட முடியும். அதற்கான ஆற்றலையும் அந்த கடலை கடப்பதற்கான மாலுமியாக நீ என்னையே நம்பி இருக்கும் பொழுது இந்த வாழ்வெனும் கடலை நீ சுலபமாக கடந்து விடலாம். இந்த சத்குருவை நீ நம்பி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நான் வாரி வாரி வழங்குவேன். உன்னுடைய பக்தி என்னை நோக்கி இருக்கின்றது. இனிமேலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவை நான் கொடுப்பேன். மனநிறைவான வாழ்க்கையை பரிசாக நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும்.